வாட்ஸ் அப் சேம் பிஸ்ட் நீங்கள் பார்க்குறது டெக். ஸோ iPad mini 5 2021 எப்படி இருக்குது? 2021 இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கலாமா? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக 2021க்கு வாங்குறதுக்கு ஒர்த்தா அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலான iPad mini 5 வாங்கினதே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ப்ரௌசிங்க்கு மட்டும்தான். ஒரு டெஸ்க்டாப் கிளாஸ் ப்ரௌசர் வந்து நமக்கு ஹேண்டியாக இருக்கணும். ஸோ லேப்டாப்பை விட iPad கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு mini 5 சூஸ் பண்ணது. அண்ட் இதை தவிர iPad 7th gen சூஸ் பண்ணாததுக்கும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அது மேபி நீங்கள் என்னோட iPad பழைய ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ iOS 14 அதாவது iPad OS 14 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதை பற்றியும் நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு ரிவ்யூவே கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மேலே கார்டு கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த iPad டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பேசிக்காக ஸ்பெக்கை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறதுல நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் பார்த்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ என்னோட டே டு டே யூசேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அதை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு சின்ன டிஸ்பிளே தான். ஸோ அதனால தான் மினி அப்படின்றே நேம் வச்சுருக்காங்க. ஸோ 7.9 inch டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் மற்ற ஐபேடோட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் பிக்சல் டென்சிட்டி அதிகம். இதே மாதிரி தான் iPhone 12 மினியும். ஸோ iPhone 12 சீரியஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுறப்ப 12 மினியில் தான் பார்த்தீங்கன்னா பிக்சல் டென்சிட்டி நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்னதான் இதில் டிஸ்பிளே சின்னதாக இருந்தாலும் நமக்கு கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ P3 கலர் கேமட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் iPad 8th gen 7th gen சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த P3 கலர் கேமட் இருக்காது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது 1080pக்கு மேலே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2K ரெசல்யூஷனுக்குள்ளே இருக்குது. பட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4K கண்டென்ட் எல்லாத்தையுமே ப்ளே பண்ண முடியும். அப்படி நீங்கள் 4K கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறப்ப 1080pக்கும் 4K கண்டென்ட்டுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக இதில் பார்ப்பீங்க. அடிஷ்னலாக சொல்லணும்னா நீங்கள் மேபி 7th gen 8th genலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த டிஸ்பிளே வந்து லேமினேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது டிஸ்பிளேவையும் கிளாஸையும் சேர்ந்து வந்து லேமினேட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து லேமினேட் பண்ண டிஸ்பிளேவாக வரும். இதை தவிர நமக்கு அடிஷ்னலாக வேறு எந்த ஃபேன்சி ஸ்டஃப்புமே இல்லை. இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரோ டிஸ்பிளேலாம் பார்க்குற மாதிரி இதில் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்கல. பட் இருந்தாலும் 60Hz பார்த்தீங்கன்னா நமக்கு டே டு டே யூசேஜில் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ பெர்ஃபார்மன்ஸுக்கு வரலாம். ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இதில் வந்து A12 பயோனிக் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது 2018 தான் பேசிக்காக இந்த ப்ராசர் லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்காக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா iPhone XR, XS Maxல மட்டும்தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு 2019 லான்ச் ஆன இந்த ஒரு iPad mini 5லையும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 2021 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். எதனாலனா இதில் கொடுத்துருக்க OS அந்த மாதிரி. ஸோ iPad OS 14 பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு டே டு டே யூசேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டட்டரிங்குமே நம்ம மேஜராக ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஸோ கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கார்ட் மொபைலில் வந்து ஐ கிராஃபிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்டில் விளையாடுவேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வெரி ஐ அப்படின்ற கிராஃபிக்ஸ் செட்டிங்கும் இருக்குது. ஸோ நான் பேசிக்காக அதை வைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து 60 FPSலேருந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பேசிக்காக நமக்கு 60 FPS தாராளமாக வரும்னு சொல்லலாம். அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே கூட கேமிங்கை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். iPad கேமிங் எப்படி இருக்குது, மேபி நீங்கள் 4 ஃபிங்கரோ இல்லை 6 ஃபிங்கர் கிளாலாம் வச்சு விளையாடுறீங்கன்னா அந்த டைமில் iPad mini 5 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்வேன். எதுக்காக சொல்கிறேன்னா மேபி இதில் வெயிட்டும் கூட கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கேம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு iPad சூஸ் பண்ணலாம். நீங்கள் iPad 8th generation பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறப்ப நம்ம கண்டிப்பாக ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பற்றியும் பேசி ஆகணும். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் இங்கே 3GB தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த iPad 8th gen கூட நமக்கு 3GB தான் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அது ஓகேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய OS iPad OSக்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ரேம் பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்குன்னு தான் சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரெல்லாம் வந்து நைட் அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருவேன். மார்னிங் வரப்போ எனக்கு கண்டிப்பாக அது அப்போயும் கூட பார்த்தீங்கன்னா பேக்லேயே இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் ஒரு இஷ்யூவாக இல்லை. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இஷ்யூ இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ 64GB எனக்கு கிட்டத்தட்ட பத்தலைன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எதுவுமே மேஜராக எடுக்கலை. அண்ட் ஈவன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 33 35GB ஃபுல் ஆகிடுச்சு. அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஆப்ஸுமே என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ இதெல்லாம் அதிகமாக ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போதே எனக்கு பார்த்தீங்கன்னா 33GB வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30GB தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் iPad 8th gen 32GB தான் அதில் பேஸ் வேரியன்ட் வருது. ஸோ 30Kக்கு சேல் பண்ணுறாங்க.
அந்த வேரியன்ட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ ஸ்டோரேஜுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிங்கன்னு தான் சொல்வேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி 5 அண்ட் ஐபேட் 8th ஜென்னும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஸ்பெக் வைஸ் ஒன்றா தான் இருக்குது. டிஸ்பிளேவை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸ் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது லேக் ஆகுது. ஸோ 32 GB உங்களுக்கு டே டு டே யூசேஜில் கண்டிப்பாக பத்தாதுன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் ஆப்பிள் பென்சில். ஸோ ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் ஐபேட் மினி 5க்கும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே சின்னதாக இருக்குது, அதனால எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி இந்த வீக்கெண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் பென்சிலோட டெடிகேட்டட் ரிவ்யூவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீக்கெண்டோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வரலாம். ஸோ அப்படி வந்த உடனே நான் கண்டிப்பாக அதுக்கும் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் நான் கேமராஸை அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பேக் கேமரா. ஸோ பேக் கேமராவை யூஸ் பண்ணி நான் அதிகபட்சமாக ஒரு 10 or 20 ஷார்ட்ஸ் தான் எடுத்திருப்பேன். அதுவும் இந்த வீடியோ ரிவ்யூ பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த ஷார்ட்ஸும் எடுத்தது. இதை தவிர ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக இந்த ஜூம் கால் அண்ட் டுவோ கால்லாம் யூஸ் பண்ணுறப்ப அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்லாவே குவாலிட்டி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓல்டர் ஜென்ரேஷன் ஐபேடை கம்பேர் பண்ணுறப்ப இதில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அது தேங்க்ஸ் டு 7 MP கேமரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இனிஷியலாக ஒரு 2 years பிஃபோர் ஐபேட் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சப்ப பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து நமக்கு இந்த ஐபேட் ஓஎஸ்ன்னு ஒன்று கிடையாது. iOS 12 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ iOS 12 பார்த்தீங்கன்னா iOSோட அப்படியே ஒரு காப்பின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஐபேடுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆப்டிமைஸ் பண்ணலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சிரியிலேருந்து நமக்கு ஸ்பாட்லைட் சர்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ரௌசர்லாம் பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் டெஸ்க்டாப் கிளாஸ் ப்ரௌசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஐபேடோடைய தெர்மல்ஸ்லாம் எப்படி இருக்குது, கேம் விளையாடுறப்ப ஹீட் ஆகுதா? ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டிங் இஷ்யூ லைட்டாக மைல்டாக இருக்க தான் செய்யுது. நீங்கள் நார்மலாக கேம் விளையாடுறப்ப அந்த ஸ்பீக்கர்களோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீட்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டே கேம் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கூட ஹீட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் இப்போ வரைக்கும் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணுறேன். பவர் டெலிவரி சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக வந்து அந்த ஹீட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கேம் விளையாடுறப்ப ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லி ஆகணும். பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டே கேம் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்காது. இந்த ஒரு ஈட்டிங் இஷ்யூ உங்களுக்கு கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ராப்ளமாக இருக்காது. அப்படியும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்குது. உங்கள் ஐபேடுக்கு ஒரு நல்ல கேஸ் போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஓகேன்ற கேஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃப்ளிப் பவுச் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம், இல்லை ஃப்ளிப் கவர்னு சொல்கிறதா தெரியல. ஸோ ஆப்பிளோடைய ஒரிஜினல் இந்த ஃப்ளிப் கேஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4500 வரைக்கும் வருது. பட் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 தான் வரும். ஸோ ஒரு மேக்னெட்டிக் லிட்டும் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப ஆன் ஆகுறது ஆஃப் ஆகுறது இந்த மெக்கானிசம்லாம் கூட அதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ 1000 rupeesக்கு இந்த கேஸும் கூட ஒர்த்து தான். ஓகே, அண்ட் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது? ஸோ நிறைய பேர் இப்போ வரைக்கும் அந்த பேட்டரி பேக்கப் தான் இதில் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாகவே பார்க்குறாங்க. ஸோ ஐபேடும் சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு இதில் இருக்கிற பேட்டரியோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 mAh தான் இருக்குது. அண்டர் 5000 mAh தான் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி பேக்கப்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஜென்ரலான யூசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5.5 hours வரைக்கும் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% பிரைட்னஸில். ஸோ இந்த ஒரு பர்சன்டேஜ் பிரைட்னஸில் உங்களுக்கு ஒரு 5.5 hours வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேமிங் இல்லாதப்ப. சப்போஸ் நீங்கள் கேமும் விளையாடுறேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 hours தான் ஆகிடும். இதுவே நான் ஃபுல்லாகவே கேம் மட்டும் தான் விளையாடுவேன். 100% சார்ஜ் வச்சு கேம் மட்டும் தான் விளையாடுவேன். அந்த டைமில் ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 hours 3 hours தான் சொல்வேன். ஏன்னா நான் ஃபுல்லாகவே 100% சார்ஜ் வச்சு கேம் மட்டுமே விளையாண்டு பார்த்தேன். கார்ட் மொபைல் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 hours 3 hours வரைக்கும் கிடைச்சது. இது வந்து ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சப்போஸ் நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பிரைட்னஸ் 100% விளையாடுறீங்களா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நான் பிரைட்னஸ் 100% விளையாடுறப்ப 2.5 hours வரைக்கும் தான் எனக்கு கிடைச்சது. அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 watt பவர் பிரிக் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்ப 3 hours டைம் எடுக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்னா நீங்கள் தனியாக சார்ஜர் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு 1.5 hourலேருந்து 1 hour 40 minutes வரைக்கும் தான் எக்ஸாக்டாக டைம் எடுக்கும். ஓகே, இப்போ ஃபைனல் வேர்டிக்டாக இந்த ஐபேட் மினி 5 நம்ம 2021 வாங்கலாமா? ஸோ இதுக்கு ஓப்பனாக ஆன்சர் சொல்லணும்னா வாங்கலான்னு தான் சொல்வேன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் போகுது. ஸோ இந்த சேலில் நமக்கு 30K தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஐபேட் 8th gen அண்ட் மினி 5 ரெண்டுமே ஒரே ப்ரைஸ்க்கு தான் சேல் ஆகுது. சப்போஸ் நீங்கள் 8th gen எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜுக்கு மட்டும் மேஜராக பாருங்கள். ஸோ ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இஷ்யூவாக இருக்கும். மினிமம் 64 GB தேவை உங்களுக்கு ஜென்ரலாக ஆப்ஸ் அண்ட் ஒரு சில ஃபோட்டோஸ் வச்சுக்கவே.
அதனால ஸ்டோரேஜை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ இல்லை, நான் ஆப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக 8th ஜென்னே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஸ்டோரேஜ் தான் எனக்கு வேணும், நான் வந்து ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா கண்டிப்பாக மினி 5 சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த ஒரு ஐபேட் மினி 5க்கான 2021க்கான என்னோட ஒரு ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஒரு ஐபேட் மினி 5ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys. Bye bye.